அரசியல்ன்றது மக்கள் தான் சார் அரசியல். நீங்க இது வரைக்கும் மக்களுக்கு எந்த விதத்திலயும் எதுவுமே செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் திமுக எதிர்ப்புன்றதை மீறி வேற என்ன அரசியல் நிலைப்பாடு, என்ன அரசியல் பேசிருக்கீங்க? அரசியல் தெளிவு இல்ல. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாவே இல்ல, வெறும் ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் இருந்திருக்கீங்களே தவிர இது எதுவுமே இல்லாம நீங்க என்ன அரசியல்? கிறிஸ்துமஸ் அப்போ சிறுபான்மையினர் மீது எவ்வளவு தாக்குதல்களை, வன்முறைகளை, பல மாநிலங்கள்ல வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்க பேசிருக்கீங்களா? கிறிஸ்தவ அடையாளமா மாறிட்டு நீங்க அப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு குரல் கொடுத்தா என்ன அடையாளம் பூசுவாங்க? விழா மேடையில திரு நாஞ்சில் அவர்கள் சொல்றாரு சார், பேசாமலேயே திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு, ஆனால் இவரை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறார்கள், உலகத்துல ஒரு தலைவரே கிடையாதுன்றாரு. உண்மையா இல்ல? விஜயோ அந்த கட்சியோ இந்த அரசியல் செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்கன்னு இது வரைக்கும் எதுனா உண்டா? கிடையாது. நான் கேட்ட ஒரு கேள்வியில நீங்க சொன்ன எல்லா கேள்வியும் உடஞ்சு கெரியர் உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன் சரி மக்களுக்காக அப்படின்றாரு. நான் ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. எல்லாமே இருக்குன்றாரு. சரி அப்புறம் என்ன மெசேஜ் கண்டு? சரி அப்புறம் எதுக்கு கோர்ட் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுச்சு உங்க மேல? நீங்க பாலிடிக்ஸையும் மக்களையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு பாக்குறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் தட்பவெட்ப நிலை ரொம்ப கூடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் 70 நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த நிலையில புதிதாக கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில இடம் பெறுவாரு அப்படின்னு கடந்த காலங்கள்ல பல வியூகத்தை எல்லாம் ஜோசியம்லாம் பார்த்து அவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் எதிர்பார்க்கிறாங்க. நேரடியாக தலைமை ராகுல் அவர்களே விஜய் கிட்ட பேசியிருக்காரு, ஆறுதல்லாம் சொல்லியிருக்காருன்னு பல தகவலை நம்ம கடந்த காலங்கள்ல அப்படியே பூடகமா சூடகை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசின விழா மேடையில ரொம்ப கடுமையாக திமுகவையும் அதிமுகவையும் கூட விமர்சனம் செய்திருக்கிறார். எந்த இடத்துலையும் காங்கிரஸை பற்றியும் பேசல, அதே நேரத்தில் பிஜேபியை பற்றி பேசவே இல்லை. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எப்பவுமே பிஜேபியை பற்றி பேசினதே கிடையாது. அதிமுகன்றது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நேரடியாக பேசின மாதிரி தெரியல அவங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அவங்க இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பெருசாக அரசியலே பேசல அவங்க. என்ன சார் இல்ல பேசுறாங்க அவங்க? என்ன அரசியல் பேசுறாங்க? பூத் லெவல்ல போய் வேலை செய்யுங்க. இல்ல, அதாவது வந்து வெறும் திமுகவை எதிர்க்கிறது மட்டும் ஒரு அரசியலா நீங்க எப்படி கருத முடியும்? நான் ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வியா நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். சரிங்களா? அரசியலா இது வரைக்கும் என்ன அரசியல் பேசியிருக்காங்க? இது வரைக்குமே எதுவுமே பெருசா பேசினது கிடையாது. சரிங்களா? பிறப்புக்கும் எல்லாம் எங்க தளபதி விஜய் சார், நான் ஒரு சொன்னதுதான் இதுவே அரசியல்ன்றாங்க. சமூக நீதி அரசியல் இல்லையா? எது புரியல? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். சரி, இது வரைக்கும் என்ன சமூக நீதி அரசியல் பேசியிருக்காங்க, என்ன அரசியல் பேசியிருக்காங்க? எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வந்து திமுக எதிர்ப்பை தவிர வேற என்ன அரசியல் பேசியிருக்காங்க? திமுக எதிர்ப்பு இல்ல, திமுக எதிர்ப்பை தவிர வேற என்ன பேசியிருக்காங்க? அதுவும் அரசியல் தானே சார். ஆளுங்கட்சி திமுக அனுப்பணும் இல்ல நீங்க சரி, அதான் இது ஊழல்ன்றாரு சார். இந்த ஆட்சியில் ஊழல் இருக்குன்றாரு. அதான் சொல்றேன் பாத்தீங்களா? நீங்க எங்க சுத்தினாலும் சரி திமுக எதிர்ப்பை தவிர வேற என்ன பேசியிருக்காங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டியலை போடுறோம் நம்ம. சரிங்களா? ஒரு ஒரு சில விஷயம் கேட்கறேன் நான். சரிங்களா? அதாவது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சரிங்களா, அவர்கள் பாராளுமன்றத்திலே அறிவாசான் அண்ணல் அம்பேத்கரை பத்தி அவரை வந்து இழிவுபடுத்துற விதமா பேசுறாரு. அம்பேத்கர். சரிங்களா? என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களா? கிடையாது. ஆனா அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல. தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி பேசினாங்க. பண்ணாத பேச்சு இல்ல. என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இன்னைக்கு அதோட குரல் வெளியை நசுக்குறாங்க. சரிங்களா? அதுல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பெரிய நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்துல அடித்தட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்டா இருந்திருக்கு ஸ்கீம். என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல, பேசல. சரிங்களா? சரி, அதாவது சினிமா துறையை சேர்ந்தவரே, சரிங்களா, திரு AR ரகுமான் அவர்கள்,
சரிங்களா. உலக அளவில் நம்ம உலக அளவில் இந்தியாக்கே உலக அளவில் பெருமை சேர்த்தவர், நமக்கான அடையாளமா பார்க்குறோம் கண்டிப்பாக. சரிங்களா, பெருமை சேர்த்தவர். சரிங்களா, அவரை மேலே மத ரீதியாக இப்போ தாக்குதல் எடுத்து வச்சாங்களே, அதுக்காவது எதனா பேசுனீங்களா? பேசல. இல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு சிபிஐல இருந்தார் சார். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதாவது வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு கனவு உலகத்துலேருந்து வெளியில் வரணும். சரிங்களா. நான் இல்ல சார், இன்னும் கூட சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய சிக்கல் மாறுகிறது, ஆளுகிற அரசு ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காங்க, நீதிமன்றத்துக்கு எதிராகவே செயல்படுறாங்கன்னு வருத்தப்படுற இடத்துல கூட திரு விஜய் அவர்கள் பேசாமல் இருப்பதுதான் நல்லதுன்னு திரு நாஞ்சில் சம்பத்தே சொல்றாரு. அதாவது வந்து அவங்க வந்து எப்படி சொல்றேன்னா, அவங்கள பேசாம இருக்கிற எந்த விதத்துல நல்லது அவங்களுக்கு சொல்லல. சரிங்களா, பேசாம இருக்க நல்லதுன்னா எந்த விதத்துல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க சார் இது வரைக்கும் நீங்க அரசியல்ன்றது மக்கள் தான் சார் அரசியல். சரி, பீப்புள் இஸ் த பாலிடிக்ஸ். நீங்க இது வரைக்கும் மக்களுக்கு எந்த விதத்துலயும் எதுவுமே செஞ்சது கிடையாது. சரிங்களா, இது வரைக்கும் என்ன அரசியல் நிலைப்பாடு, இது வரைக்கும் திமுக எதிர்ப்புன்றதை மீறி வேற என்ன அரசியல் நிலைப்பாடு, என்ன அரசியல் பேசியிருக்கீங்க? அரசியல் தெளிவு இல்ல, கொள்கை தெளிவு இல்ல, ஒண்ணுமே இல்லாம தானே இருக்கு இது வரைக்கும். சொல்றாங்களே கொள்கை எதிரி பிஜேபி. சரி, அதுதான் சார் கேக்குறேன். கொள்கைன்றாங்க. ஏங்க இதே பிஜேபி தாங்க இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கழுத்தை நெரிக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் சார், அடித்தட்டு மக்களோட குரல் வேலை நடக்கிற மாதிரி இன்னைக்கு இதே பிஜேபி தான் செயல்படுது. சரிங்களா, இவரும் நெருக்கடியில இருக்காரு, நெருக்கடியில இருந்து வெளியே வந்து அதான் சிபிஐ நெருக்கடியில வெளியே வந்து பேச. சரி, கிறிஸ்துமஸ் நடக்கும் பொழுது பல மாநிலங்கள்ல அடுத்து அதுதான் கேட்க அவர் ஏன் பேசலன்னா, நீங்க அடையாளம் கொடுத்துருங்கன்றதுக்காக பேசல. எது சார், அதாவது வந்து நான் ஒரு 2 விஷயம் சொல்றேன். இது சரிங்களா, இந்த கேரளாவை சேர்ந்த நன்கள், சரிங்களா, சரி, RSS வாதிங்க என்ன பண்ணாங்க, இந்த நாடே அவங்கள எதிர்த்து நின்னுச்சு, வாய் திறந்தீங்களா? கிறிஸ்துமஸ் அப்போ சரிங்களா, சிறுபான்மையினர் மீது எவ்வளவு தாக்குதல்களை, வன்முறைகளை, பல மாநிலங்கள்ல வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. ஒருத்தர் மேல மாட்டு சாணத்தை திணிக்கிறாங்க சார், எவ்வளவு மோசம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்க பேசியிருக்கீங்களா? கிறிஸ்தவ அடையாளமா மாறிடும். எது சார், நீங்க சிறுபான்மையினர்களுக்காக நீங்க குரல் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். நீங்க சார் அப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு குரல் கொடுத்தா என்ன அடையாளம் பூசுவாங்க? நீங்க அடையாளம் வந்து எது சார், அதான் வந்து நீங்க வந்து அதான் சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு வந்து முதல்ல அரசியல், உங்களுக்கு அரசியலும் தெளிவும் இல்லை, அரசியல் நிலைப்பாடே இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாவே இல்லை, வெறும் ஒரு ஃபேன் கிளப் மாதிரி தான் இருந்திருக்கீங்களே தவிர இது எதுவுமே இல்லாம நீங்க என்ன அரசியல், எப்படி ஒரு அரசியல், நீங்க ஒரு அரசியல் கட்சியா இது வரைக்கும் எந்த செயல்பாடு இருக்கு? இந்த எந்த விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணலீங்களே சார். நான் சொன்னது ஏதாவது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கா? உங்க கொள்கை தலைவர்கள், சரிங்களா, கொள்கை தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தப்போ என்ன பண்ணிருக்கீங்க? கொள்கை தலைவர்கள் மீது தாக்குதல் பண்ணப்போ என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? சரிங்களா, எதுவுமே சார். நீங்க ரொம்ப கிளியரா சொல்றேன். சரிங்களா, நீங்க பேசுனதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, பாலிடிக்ஸையும் மக்களையும் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பாலிடிக்ஸையும் மக்களையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சரிங்களா, அதாவது வந்து நீங்க வந்து எந்த அரசியலுமே இல்லாம, வெறும் வந்து எந்த அரசியல் செயல்பாடும் இல்லாம, எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லாம, எந்த கொள்கை நிலைப்பாடுமே இல்லாம வந்துட்டு இல்லாம வந்துட்டு எனக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு சரியான அரசியல் புரிதல், இது வந்து உண்மையிலே மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தான் தெரியுது. இல்ல சார், திரு விஜய் அவர்களை விடுங்க, விஜய் அவர்களை விட்டுருவோம். நம்ம பல பத்திரிகையாளர்கள், வியூக அமைப்பாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், இன்றைக்கு கூட உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க பத்திரிகையாளர் உட்பட பலரும் சொல்றாங்க, விஜய்க்கு தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல, ரேஷன் கார்டு இருக்க குடும்பங்கள்ல 2 ஓட்டு உறுதின்றாங்க சார். 26%, 30% வாக்கு வங்கி இருக்குன்னு விஜய் சொல்லல சார், இவங்க சொல்றாங்க சார். அதாவது வந்து அதான் நான் சொன்னேன், நம்ம போன நம்ம சேனல்லே போன வாட்டியே சொன்னேன், நீங்க வந்து ஒரு வியூகமா 1லேருந்து 99 வரையும் எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் சொல்லிக்கலாம். நான் அதுதான் நான் இல்லன்றீங்களா? இல்ல சார், இந்த தெருல இல்ல திரும்பினீங்கன்னா பேனர் சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார், நான் இப்போ அதான் சொல்றேன், பாலிடிக்ஸையும் பீப்புளையும் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்றது தான் என்னோட இது. சரிங்களா, நீங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ், நுவான்சஸ் உள்ள ஒரு ஃபீல்டு.
சரிங்களா. ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது அட்மோஸ்ட் மக்களுக்காக பண்ணுறது, சரிங்களா. இந்த ஒரு 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 பாலிடிக்ஸ் இன்னொன்று ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன், சரிங்களா. அதாவது வந்து நீங்கள் உங்கள் அரசியல் புரிதலே நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா. நீங்கள் சொல்கிறீங்களா வேறு அரசியல் தேர்தல்ன்றது ஒரு பெரிய அரசியலில் ஒரு பங்கு, சரிங்களா. பாலிடிக்ஸ் இஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்பெக்ட்ரம் பாலிடிக்ஸ்ன்றது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக அடிக்கடி சொல்லுவார், சரிங்களா. காங்கிரஸ் கட்சின்றது தேர்தலுக்கும் அப்பாற்பட்ட கட்சி, இந்த சமுதாய பொருளாதார அரசியல் முன்னேற்றத்துக்கான கட்சி காங்கிரஸ், சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் வரும்போது வெறும் நீங்கள் பாலிடிக்ஸை வெறும் எலெக்ஷன்ஸ் கூட மட்டும் ஈக்குவலைஸ் பண்ணுறீங்களான்றது, அதுவே நீங்கள் அரசியல் களத்தே வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? விஜய்க்கா? கண்டிப்பா நீங்க சார் அந்த பக்கமே நகரல. சரி, விஜய் கூட விடுங்க. இவங்க சொல்றாங்க, அதுதான் சொல்றேன் பத்திரிகையாளர். அதாவது 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இல்ல சார். நான் கேள்வி எங்க இருந்து வந்தாலும் சரி, சரிங்களா, ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்கும். ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு இதுதான். நீங்க பாலிடிக்ஸையும் பீப்புளையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்றது தான் இங்க ஒரு கேள்வி. இந்த வியூக அமைப்பாளர்கள் அப்படி நினைக்கிறேன். நான் பொதுவா சொல்லிட்டேன் சார். நீங்க உங்க கொஸ்டின், சரிங்களா, உங்க கேள்வியினருடைய வாக்கும், சரிங்களா, கிறிஸ்தவர்கள் முக்கியமா கிறிஸ்தவர்களுடைய வாக்கும் தான் திமுகவுக்கு தேவையான வாக்கு, முக்கியமான வாக்கு. இந்த வாக்கை திரு விஜய் அவர்கள் உடைத்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுதுன்ற நான். இல்ல நான் அதுதான் இல்லையா? நோவா? இல்ல சார், அது நானு நோ இல்ல கிடையாது. இல்லங்க, நீங்க அதுதான் சொல்றேன். இது வந்து ஒரு கனவு உலகம். அதாவது தெரு கொடிக்கம்பம் சார், எங்க சார் நீங்க, அதாவது சார் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க சார். நீங்க நான் இப்போ அதுதான் சொல்றேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, பாலிடிக்ஸ்ல நிறைய நுவான்சஸ் இருக்கு. பாலிடிக்ஸ்ல நிறைய நீங்க செயல்படணும், சரிங்களா, நிறைய செயல்படணும். நீங்க பல மக்களுக்கு தேவையான பல இஷ்யூஸ் எடுக்கணும். நான் அதான் சொன்னேன், பாலிடிக்ஸ்னா அரசியல், மக்கள் தான் அரசியல், சரிங்களா. மக்களை தவிர்த்துட்டு இது வரைக்கும் நான் மக்களை சந்திக்கல, மக்கள் கிட்ட களமாடலன்னும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில இருக்கீங்கன்றதான் அர்த்தம். நீங்க வந்து எனக்கு ஒரு ஃபேம் இருக்கு, அந்த ஃபேமே எனக்கு வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சார். எப்படி சார், எப்படி சார்? விழா மேடையில திரு நாஞ்சில் அவர்கள் சொல்றாரு சார், பாருங்க, சொல்லுங்க, பேசாமலேயே திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவரை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறார்கள், உலகத்துல ஒரு தலைவரே கிடையாதுன்றாரு. உண்மையா இல்ல? அதாவது வந்து யாரு பேசுனாங்க? சொல்றாரு, அதாவது யாரு பேசுனாங்க? எல்லாரும் பேசுறாங்களா? யாரு பேசுறாங்க? ஊடகங்கள்ல விஜய் பனையூர்ல இருந்து வெளியே வந்தாலே கேமரா ரெடியா இருக்கு சார். சரி, புறப்பட்டு விட்டார், காரில் ஏறி. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், சரிங்களா. நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது வந்து நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், நீங்க பல கருத்து சொல்றீங்க, இந்த கருத்துக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா. அதாவது வந்து விஜயோ அந்த கட்சியோ இந்த அரசியல் செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்கன்னு இது வரைக்கும் எதுனா வந்திருக்கா? கிடையாது. அப்புறம் நான் கேட்ட ஒரு கேள்வியில நீங்க சொன்ன எல்லா கேள்வியும் உடைஞ்சிச்சு. ஆனா மக்கள் விரும்புறாங்க சார். நீங்க நான் இப்ப திரும்பி சொல்றேன் சார், நீங்க வீட்டுல அண்ணனா தம்பியா பாக்க சார், நான் ஒரு விஷயம் சொல்றேங்க சார், இருக்குன்றாங்க நீங்க. அதாவது வந்து நீங்க வந்து அது திரும்பி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்களே சொல்றேன், நீங்க திரும்பி நான் அதை சொல்றேன். நீங்க பீப்புள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சார். ஒருத்தர் நடிகரா ஒருத்தர் மீது அட்ராக்ஷன் இருக்கிறது வேறங்க சார், ஒரு அரசியல் தலைவர்ன்றது வேறங்க சார், சரிங்களா. ஒரு நடிகரா ஒரு சில பேருக்கு ஒரு நடிகரா ஒரு நடிகர்ன்ற இதுல அவரை பார்க்கலாம், அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் சேரலாம். ஆனா ஒரு அரசியல் களம்ன்றது, ஒரு அரசியல் தலைவர்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், சரிங்களா. நீங்க ஒரு நடிகரா அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு, அதனால ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமைன்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட்? கெரியர் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் சார். ஒரு வார்த்தை புரியல, சொல்லுங்க. என்னோட கெரியர் உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன், சரி, மக்களுக்காக அப்படின்றாரு. சரி சார், அதுதான் நான் கேட்கறேன். நீங்க சொன்னீங்களா மக்களுக்காக? ஒரு வார்த்தைக்காக மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதாவது 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வராரு, அவர் மேடையில பேசுறாரு, சரி, நான் ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு, எல்லாமே இருக்குன்றாரு. சரி, அப்புறம் என்ன மெசேஜ் கண்டு? சரி, அப்புறம் எதுக்கு கோர்ட் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுச்சு உங்க மேல? கோர்ட் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுச்சா இல்லையா? இல்ல கேக்குறேன். ஒரு கார் தெரியாம சார், கோர்ட் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுச்சா இல்லையா? ஒரு சொகுசு காரை இது பண்ணீங்கன்ட்டு ஒரு சொகுசு காரு இதுல உங்களுக்கு, சரிங்களா, ஒரு கேஸ் போட்டாங்களா இல்லையா? அப்புறம்
அப்புறம் இது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சரி, நீங்க பேசலாம் சார், நீங்க பேசலாம். மக்கள் இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க சார். நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சார். நினைச்சா இல்ல, நான் திரும்பி சொல்ல வரேன். மக்கள் உங்களை பெருசா அரசியலா பேசல. மக்கள் வந்து ஒரு நடிகர்ன்ற இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல கூட்டம் சேர்ந்திருக்கலாமே தவிர அரசியலா மக்கள் என்ன பேசியிருக்காங்க? அரசியலா மக்கள் என்ன பேசியிருக்காங்க? 25 வயது உடைய ஒரு பெண் சொல்றாங்க, எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்கு, சரி, ஓட்டு போடலன்னா சாப்பாடுல வச வச்சிருக்கோம். சரி, இது ஏதாவது நீங்க வந்து இப்ப அந்த குடும்பத்தை சார்ந்த 10 ஓட்டு விழுந்துரும்ல உங்களோட சேர்த்து. சார், நான் ஒரு விஷயத்த திருப்பி சொல்றேன் நானு, சரிங்களா? நீங்க வந்து நான் நடந்ததே சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. அதான் சரி, ஓட்டு போலன்னா விஷம் வச்சிருக்கோன்றாங்க. யாரு ஓட்டுக்கு? நீங்க நான் வந்து இப்போ இதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 10 ஓட்டு ரெடியா இருக்குல்ல இப்ப சார். குடும்பத்துக்கு ஓட்டுனா சார், அதுவும் சொல்ற பாத்தீங்களா, நீங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு எடுக்கிறீங்க, சரிங்களா? நீங்க ஏதோ வந்து என்னது ஏதோ ஒரு எங்கிருந்தோ ஒரே ஒரு இன்ஸ்டான்ஸ் எடுத்துட்டு வந்து இதுதான் பொது விதி. இன்னொன்னு கூட சொல்றேன் சார், எனக்கு விஜய் அண்ணா அந்த அதாவது விஜய் தான் ரொம்ப சார். நானே இல்ல நான் திரும்பி சொல்ல வரேன், சரிங்களா? நீங்க வந்து நீங்க ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து இதுதான் பொது விதின்னு சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது, சரிங்களா? நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுல, சரிங்களா, இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுல நீங்க வந்து மக்கள் அன்பை பெறணும், மக்கள் நம்பிக்கையை பெறணும். அதுதான் அரசியல்ன்றது. அதுதான் இந்த வந்து இதெல்லாம் அதாவது நான் ரொம்ப இயல்பா கேக்குறேன் சார். நீ ரொம்ப இயல்பா கேளுங்க சார், சரிங்களா? தெருக்கு தெரு எனக்கு தாவேக்காக கொடி கம்பு சார். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க சார். பேனர்ல 20-25 புகைப்படம் குறைஞ்சது இருக்கு சார். வயது 20ல இருந்து 30-35 வயது இருக்கா இல்லையா சார்? எனக்கு இல்ல சார். நீங்க இது இல்ல, நான் சொல்றது பொய்ன்னு நான் சொன்னது பொய்யாவே இருக்கு. சரிங்க சார், நான் ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்களா ஆவி பண்ணி சொல்லுங்க. புரியல என்னது நான் சொன்னது பொய்யாவே சார்? இல்ல சார், நானு முதல்ல நீங்க இந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்க எப்படி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் கூட சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வரீங்கன்றதான் என் கேள்வி, சரிங்களா? நீங்க வந்து இதை வந்து நீங்க ஒரு இடத்துல ஒரு பேனர் வைக்கிறதோ இல்ல வந்து ஒரு இதை வந்து நீங்க அதுவும் நீங்க எவ்வளவு இடங்கள்ல என்னன்னா நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் ஒன்றும் பெருசா என்னோட இதுவா நான் கிரவுண்ட்ல பெரிய லெவல்ல நான் பார்த்து குறைவா மதிப்பிடுறீங்களோ? இல்ல அதாவது சார், நான் சொல்லட்டுங்களா? நீங்க வந்து நான் அதாவது வந்து 2 விஷயங்கள் நான் பாக்குறேன் சார். ஒன்னு, நீங்க பாலிடிக்ஸையும் பீப்புளையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு பாக்குறேன். இன்னொரு பக்கம் உங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல முடியும், சரிங்களா? இதுதான் நான் சொல்ல முடியும். நீங்க வந்து பீப்புளையும் பாலிடிக்ஸையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ. அதாவது உண்மையிலே இந்த கருத்துக்கள் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நடிகர் இருக்கிறாரு, சரிங்களா? ஒரு நடிகர் வெறும் ஒரு நடிகரா இருந்திருக்காரு. அவரோட வெறும் அவர் வந்து ஒரு ஃபேம் இருக்குன்றதுக்காக, ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்றதுனால அவருக்கே மக்கள் வந்து மக்களுக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துருவாங்கன்றது நீங்க உண்மையிலே மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றதை தான் நான் பார்க்குறேன், சரிங்களா? மக்களை வந்து அவர் வந்து ஒரு சினிமாவில் வந்திருக்காரு, சினிமாவில் ஃபேமஸாக இருக்காரு, அதனால வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன, அவரோட கொள்கை நிலைப்பாடு என்ன, இந்த சமுதாயத்தை பற்றி அவங்களோட பார்வை என்ன, இது எதுவுமே தெரியாம இது கவலை இல்ல சார். இல்ல இதுதான் நீங்க விஜய் அண்ணா சார். இல்ல நீங்க இதுதான் 20 வயது 22 வயது நீ சார். நான் இததான் சொல்றேன் சார். இததான் சார் கல்லூரி பெண்கள் சொல்றாங்க சார். நீங்க இததான் முதல்வர் திட்டத்துல பயனடையக்கூடிய கல்லூரி நீங்க சொல்றீங்க சொல்றாங்க. இததான் சார் நீங்க நான் சொல்றேன் பாருங்க. இததான் நீங்க பீப்புள் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து அதாவது வந்து ஒரு அடித்தட்டு பின்புலத்துல இருந்து வரவங்க, சரிங்களா? அவங்களுக்கு நிறைய கனவு இருக்கும், சரிங்களா? அவங்க சோஷியலா அதாவது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய இடத்த அவங்க போய் ஒரு சமூக சுதந்திரம் ஒரு பொருளாதார எம்பவர்மெண்ட் அடையணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருக்கும், சரிங்களா? அவங்க அதை நோக்கி தான் அவங்க வாழ்க்கையை டிராவல் ஆகும், சரிங்களா? அவங்க எம்பவர்மெண்ட்டை நோக்கி அவங்க போவாங்க. நீங்க அவங்க எம்பவர்மெண்ட் அவங்க பார்ப்பாங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு முறை விஜய் அண்ணா ஓட்டு போடுவேன் நீங்க அதுதான் சொல்றேன். ஒரு முறை ஓட்டு போடுவேன் விஜய் அண்ணா. யார் சொன்னாங்க? இதே இளைஞர்கள் சார். நீங்க நான் திரும்பி சொல்றேங்க சார், நல்ல நீங்க வந்து பொதுப்படையா பேசாதீங்க. இது நான் சீரியஸா நான் சொல்றேன். பொதுப்படையா நீங்க வந்து யூத்தை வந்து இது வந்து என்ன பொறுத்தவரைலாம் நீங்க இந்த நாட்டோட யூத்ஸ் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இதே இளைஞர்கள் தான் வந்து நின்று இந்த நாடே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க.
அதாவது வந்து இந்த நம்ம மாநிலத்தோட நம்ம மண்ணுக்கும் உரிமைக்காகவும் வந்து நின்ன இளைஞர்களை வந்து நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த மாநிலத்தோட நம்ம உரிமைக்கு எந்த இடத்துலையுமே அதாவது இந்த நம்ம உரிமைகளுக்காக மெரினால வந்து நின்ன இளைஞர்களை இன்னைக்கு உரிமைகளுக்காக எந்த இடத்துலையுமே கேள்வி குரல் எழுப்பாத ஒரு கட்சிக்கு நம்பி பின்னாடி போவாங்கன்றத நீங்க இளைஞர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு தான் நான் பாக்குறேன் நான். சரிங்களா? எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கான மொழி உரிமைக்கு குரல் கொடுக்கல, நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி உரிமைக்கு குரல் கொடுக்கல. சரிங்களா? இன்னைக்கு கவர்னர் பண்ணி இது நம்ம மக்கள் கவர்னர் பண்றது நம்ம மக்கள் எல்லாருமே அவர் வந்து அவமதிக்கிற விதத்துல தான் பண்ணியிருக்காரு. இந்த மாநிலத்தோட உரிமை குரல் கொடுக்கல. இந்த எந்த உரிமைக்குமே குரல் கொடுக்காம உரிமைகளுக்காக நின்ன இளைஞர்கள் வந்து வெறும் அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர்ன்றனால அவருக்காக அவர் பின்னாடி நிப்பாங்கன்னு நீங்க சொல்றது நீங்க இந்த மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றதை தான் என்னால பார்க்க முடியுது. தேர்தல் நெருங்க இருக்கு, இன்னும் 70 நாட்கள் தான் இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.